நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படிங்கும்போது அது நடக்கலை அப்படின்னு சொல்லி சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும். இது எல்லாருடைய வாழ்க்கையில் உள்ளது தான். ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஜெபிச்ச பிறகும் நடக்காமல் இருக்குன்னா நீங்கள் இந்த ஜெபம் ஆண்டவருக்கு சித்தமானதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஜெபிங்க. நிறைய பேர் என்னென்னா முதல்ல ஒரு பெண் குழந்தை கிடச்ச உடனே அடுத்தால ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் பெண் குழந்தை கிடைக்கும், குழம்புவாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம வாழ்க்கையில் இதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்ம வாழ்க்கையில் என்ன குழந்தை இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன தரணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தத்தின்படி அவர் நடத்துகிறாரு. உங்கள் ஜெபத்தில் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, கிடைக்கல அப்படின்னா ஈசப்பா என் வாழ்க்கையில் உங்கள் சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஜெபம் கேட்கப்படும்.